ஷாஃபி மதுஹபை நீங்கள் எடுத்து பாருங்க. அத்தஹியாத்தில் விரல் அசைப்பது, விரல் அசைக்கணுமா அசைக்க கூடாது, அசைப்பதில் உள்ள கருத்து என்னன்னா 3 கருத்து அதில் இருக்கிறது. விரல் அசைப்பது மக்ரூஹ், ஒரு ஆள் விரல் அசைச்சானா அது மக்கு வெறுக்கப்பட்டது, அப்படி அசைச்சிட்டான்னா தொழுகை பாத்திலாகாது, வீணா போகாது ஒரு கருத்து. இரண்டாவது கருத்து என்னன்னா தஹரீம், ஹராம், செய்யவே கூடாது. மூணாவது கருத்து அறிஞர்கள்ட்ட அவங்க மூணாவது கருத்து யுஸ்தஹப்பு தஹரீகுஹா, அந்த விரலை அசைப்பது முஸ்தஹப்பாகும், விருப்பத்திற்குரியப்பட்டதா, விருப்பத்திற்குரிய சிறந்தது, விரலை அசைக்கணும். இதே ஷாஃபி மதுஹபை சார்ந்த அபு தய்யிப், அபு தாஹிர், இன்னும் ஆஹரூன், இன்னும் பலர்கள் இந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். ஏன் அடி சொல்லி இருக்காங்கன்னா வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவருடைய ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ரஅய்துஹு யுஹர்ரிகுஹா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த ஆள்காட்டி விரலை அசைப்பதை நான் பார்த்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை வாயில் இப்னு ஹுஜர் ரலியல்லாஹு அவர்கள் ஹதீஸ் இருக்கிறனால இதை அடிப்படையாக வைத்து ஒரு சில அறிஞர்கள் ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் முஸ்தஹப் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஷாஃபி மதுஹபின் பிரசித்தி பெற்ற நூலான இமாம் நவவி அவர்களின் நூலான அல் மஜ்மூ ஷரஹுல் முஹzzab அந்த நூல்ல எழுதப்பட்டிருக்கு. ஷாஃபி மதுஹபினுடைய அறிஞரின் கருத்து என்ன? ஒரு ஆள் மக்ரூஹ்ங்கறாரு, ஒரு ஆள் ஹராம்ங்கறாரு, ஒரு ஆள் முஸ்தஹப்ங்கறாரு. ஒரே காரியத்தை 3 விதமான ஃபத்வா, எத்தனை கருத்து வேறுபாடுகள், ஒரு ஆளுக்கு ஹலாலுங்கறாங்க, ஒரு ஆளுக்கு ஹராம்ங்கறாங்க, எத்தனை விதமான கருத்து வேறுபாடுகள் நிறைந்து இருக்கிறது. இவர்கள் நம்மை பார்த்து சொல்லுகிறார்கள் ஆக கருத்து வேறுபாடு.